எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னோட பையன் ஆதாரை வந்து U.Ve ஆக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாளாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அப்பா நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவா. அப்பையிலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப இது. அண்ட் தென் உங்களோட கதைகள்லாம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேட்டதில் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். என் குழந்தையும் அந்த மாதிரி இருந்தால் வந்து எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவனுக்கும் பீஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் அதை எப்படி பேலன்ஸாக ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் வந்து எப்படி கொண்டு வர்றது அவங்ககிட்ட? ஃபஸ்ட்டு வந்து இன்டராக்ஷன். இன்னைக்கு 1-to-1 இன்டராக்ஷனே பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவள் தனியாக கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டுருக்கா, இவர் தனியாக கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டுருக்கா, இவள் யாரோடையோ இன்டராக்ட் பண்ணிட்டுருக்கா. ஒருத்தரோட ஒருத்தர் பேச பேச தான் நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன, வழக்கம் என்ன, இதை பற்றி நாம் சொல்ல முடியும். இன்னொன்று அதை சொல்லும் போதுமே கூட நாம் வந்து திணிக்கிற மாதிரி இப்படி பண்ணு அப்படி சொல்லாமல் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன், பேச்சுவாக்கில் நடுவிலே பார்ப்பா நம்ம பெரியோர்கள்லாம் அப்படி சொல்லி வச்சிருந்தாங்க, இதுக்குள்ளே கூட இவ்வளோ அர்த்தம் இருக்குது, அதை ஒரு வார்த்தை அப்படியே போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே பேசிகிட்டே போகலாம். ஏன்னா இன்றைய குழந்தைகள்லாம் ரொம்ப ஷார்ப். இந்த மாதிரி நீங்கள் டிட்பிட்ஸ் நடுவில் சொல்கிறே பாருங்க, அதைத்தான் நல்லா நோட் பண்ணுவோம். இதை அட்வைஸாக கூப்பிட்டு வச்சு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொன்னால் கடுப்பாயிடும். ஆனால் போகிற போக்கில் நடுவில் ஏதோ ஒன்று சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே புக்கு வச்சு பாடம் நடத்தும் போது கூட நடுவில் அதுதான் சொல்கிறேன், நான் அகாடமிக் ஆராதனம்னு ஒரு பேர் இதுக்கு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. எப்படி நம்ம அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணணும் சொன்னோம் இல்லையா, அன்றாட வாழ்க்கை ஆன்மீகம், அது போல தான் ஸ்கூல் சிலபஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே வேறுபா இதே மாதிரி பகவத்கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு சும்மா அப்படியே காதில் போட்டு போயிட்டு இருந்தா போகும். அதை நன்னா ஞாபகம் வச்சுருக்கோம், இப்படி பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது எங்கள் அம்மா சொன்னா அப்படின்னு. அதனால அந்த இன்டராக்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா சனாதன தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலி தான். மற்ற எல்லாரும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கா, நமக்கு வேறு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. நீங்கள் ஏன் கோவிலுக்கு போகிறேன், உங்கள் அப்பா அம்மா போனால் அதனால நீங்களும் போகிறேன். அப்போ உங்கள் குழந்தை எப்போ போகும்னா உங்களை பார்த்து தான் போகும். அப்போ நாம எவ்வளோ தூரம் அவள்கிட்ட இன்டராக்ட் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், ரொம்ப பிஸி ப்ராக்டிஷனர். ஆனால் டெய்லி 3:30 3:45 ஒரு பொண்ணோட பேசுறதுக்குன்னு டைம் அலாட் பண்ணுவார். டெய்லி வேறு எந்த வேலையாக இருந்தாலும் நிறுத்தி வச்சுட்டு ஒரு பொண்ணோட தான் அந்த நேரம் பேசுவார். என்ன ரீசன்னு கேட்டேன். சொன்னார், அப்படி இல்லை, அந்த நேரம் என் பொண்ணுக்குன்னு நான் கொடுக்குறேன், அவளுக்கு நான் முக்கியம்னு அதை வேல்யூ பண்ணுறதுனால தான் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு என்கிட்ட மனசு விட்டு பேசுகிறான். சப்போஸ் அந்த டயத்தை நான் கட் பண்ணி விட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இதை வேற ஒருத்தட்ட பேச ஆரம்பிப்பான். அப்போ அந்த கேப் நாம டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எதா இருந்தாலும் எங்கிட்ட நீ ஃப்ரீயாக பேசுன்னு சொல்லிட்டோம்னா. இப்போது ஆன்மீகத்திலேயே அவளுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பா, நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் அல்லது நீங்கள் யாரோ தட்ட கேட்டு கூட கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆனால் நாம் அந்த இன்ட்ராக்ஷனை சரியாக பண்ணலைன்னா அவள் பியர் குரூப்பில் போய் இந்த கேள்வியை கேட்பா, ஏதோ ராவணன் புஷ்பக விமானங்கிற அது என்னன்னு, அது உன்னோட கொண்டு தப்பாக சொல்லி கொடுப்போம். இது மைண்டே பொல்யூட் ஆகிடும். அப்போ நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம், இது ஃபர்ஸ்ட் ஐ. ரெண்டாவது ஐடியல் டெமான்ஸ்ட்ரேஷன். இன்றைய குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயம் அட்வைஸ். அதனால இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னால் பிடிக்காது. ஆனால் நாம் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதை பண்ணி பண்ணி நாம் ஒரு அனுபவத்தை அடைஞ்சோம்னா அதை பார்த்து அவள் தானாக பண்ண ஆரம்பிப்பாள். இப்போது ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சந்தியாவந்தனம் பண்ணுன்னார். அப்பா பண்ணாருன்னா அவரே பண்ணல, இவர் பண்ணாமல் பையனை பண்ண சொன்னால் அவன் பண்ண மாட்டான். அப்போ முதல் விஷயம் நாம எவ்வளோ தூரம் கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லி ஒரு இன்டராஸ்பெக்ஷன், நம்மளை நாமே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம்னா இதை நிச்சயமாக பார்த்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. ஏன்னா இந்த அனுஷ்டானத்துக்குன்னு ஒரு தபஸ் உண்டு, அந்த தபஸ் உங்களுக்கு ஒரு தேஜஸை கொடுக்கும். அதை பார்த்தாலே அவளுக்கு அதை ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம வாயால் சொல்கிறத விட செயலில் செஞ்சால் வசதி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார்கிட்ட ஒரு சிஷ்யர் போய் சொன்னாராம், நீங்கள் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாம் உங்கள் சிஷ்யாலாம் வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, பத்திரிகையிலையும் உங்கள் பேர் போடக்கூடாது, வரதட்சணை வாங்கி தான் என் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் மீறி போடுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்ன பதில் சொல்ல வரோம்? இல்லை நான் திரும்ப அட்வைஸ் பண்ணுறேன். அவர் அப்படி சொல்லலையா, நான் ஜபம் பண்ணுறது கம்மியாக இருக்க போல இருக்கு, நான் இன்னும் நிறைய ஜபம் பண்ணுறேன். ஏன்னு கேட்டா, நான் ஒழுங்காக ஜபம் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய தபஸுக்கும் தேஜஸுக்கும் நான் சொல்கிறத அவன் கேட்டுருக்கணும். நான் சொன்னதை மீறியும் அவன் கேட்கலன்னா எங்கிட்ட தபஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் தான் என் தபஸை வளர்த்துக்கணுமே ஒழிய அவன்கிட்ட திரும்ப பேசி யூஸ். அப்போ நாம் சொல்கிறத குழந்தை கேட்கணும்னா அந்த தபஸ் நம்மக்கிட்ட வரும். அந்த தபஸ் நம்மக்கிட்ட எப்போ வரும்? அனுஷ்டானம். அதுதான் ஐடியல் டெமான்ஸ்ட்ரேஷன். நாம ஒரு ஐடியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ இன்டராக்ஷன், செகண்ட் ஐ ஐடியல் டெமான்ஸ்ட்ரேஷன், தேர்ட் ஐ இன்ஃபர்மேஷன். அவளுக்கு இன்ஃபர்மேஷனே நிறைய போய் சேர மாட்டேங்குது. அவள் வந்து ஏதோ ஹிஸ்ட்ரி புக் படிக்கிறா, அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தா யாரெல்லாம் படையெடுத்து வந்தானோ அவனோட எல்லா வரலாறும் இருக்குது. இந்த நாட்டில் யார் பாட்டா யாராவது ஒரு ராஜாவோட பேரை சொல்லுன்னா தெரியாது.
கஜினி முகமது, கோரி முகமது, அவர் இவர் அப்புறம் வந்து லார்ட் வில்லியம் பென்டிங், அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பேரும் சொல்றதே ஒழிய இதுக்கு ராஜராஜ சோழன் தெரியாது, ராஜேந்திர சோழன் தெரியாது, தர்மபுத்திரன் தெரியாது, துரியோதனன் தெரியாது, ராமன் தெரியாது, கிருஷ்ணன் தெரியாது, வியாசர் தெரியாது, யாரையுமே தெரியாது. இது தெரிஞ்சது இதுதான். அப்போ இன்ஃபர்மேஷனே கம்மியா இருக்கும் போது அவள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு ஸ்கூல்லயும் என்ன சொல்லி வச்சுட்டான், இந்த புக்கு தான் உனக்கு எல்லாம், இதை தான் நீ லெட்டர் பண்ணணும், அப்புறம் அதை மீறி நீ இன்னொன்னு படிக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு நேச்சுரலி அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ பேசிக்கலி நாம தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அப்பா புக்கில் 1000 இருக்கு, ஓகே இது நீ லௌகிகத்துக்கு படிச்சுக்கோ. இந்த சைடு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இவ்வளவு விஷயம் இருக்கு. நமக்கு இப்படி ஒரு பகவான் இப்படி ஒரு ஜென்மா கொடுத்துருக்கான், அதனால அதை நம்ம வீணடிக்க கூடாது. அந்த இன்ஃபர்மேஷன் நாம தான் வீட்டில் தான். ஏன்னா ஸ்கூல்ல சனாதன தர்மத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டான், சிலபஸ்ல சொல்லிக் கொடுக்க மாட்டான், டெக்ஸ்ட் புக்ல சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்ப யார் சொல்லிக் கொடுக்குறது? நாம தான் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இது நம்பர் 3. 4வது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேஷன். அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் உருவாக்கணும். என்ன ப்ராப்ளம்னா நம்ம அவளுக்கு பார்ட்டிசிபேஷனே நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லை. நான் பூஜை பண்றேன், நீ வேடிக்கை பாரு. எங்கேயுமே எந்த ஹியூமன் பீயிங்கும் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் நீ வேடிக்கை பாரு வித்தவுட் எனி ஆக்டிவ் ரோல்னு சொன்னா செய்ய மாட்டான். அவளுக்கு ஒரு ஆக்டிவ் பார்ட் கொடுக்கணும். அப்போ அவளை ஒரு இன்டெகிரல் பார்ட்டா ஆக்கி அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டி உனக்கு பிடிச்ச வகையில ராமானுஜர் காவேரி மணல்ல ஒரு கல் எடுத்து வச்சு இதுதான் ரங்கநாதன் சொல்லி மண்ணுருடைய நிவேதனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு உற்சவம் கொண்டாடினான். அதை ராமானுஜர் கண்குளிர பார்த்து ரசிச்சார். ஆஹா, குழந்தைகள் இப்படி பண்றது. அப்போ ஒரு விளையாட்டு மூலமா இதை பண்ணலாமே. இப்போ நானே பார்த்தேன், சிட்டி டேல்ஸ்னு பண்றா. அவ என்ன பண்றா, ஒரு கேம், பரமபதம் மாதிரி கேம். ஆனா அந்த கேம்ல பார்த்தா திருமலை யாத்திரையை போட்டு 1 2 3 4 போட்டு அப்படியே திருமலை யாத்திரையில் உள்ள பாயிண்ட்ஸ் அப்படி போற மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இந்த லூடோ இன்னொரு கேம் ஏதோ ஒன்று, அது பார்த்தா பிருந்தாவன், அதில் உள்ள எல்லா வனம் அதெல்லாம் போட்டு ஒரு கேம். அப்போ குழந்தை இந்த கேம் விளையாடுறதுக்கு பதிலாக அந்த கேம். அப்போல லிஃப்கோல வந்து ராமாயணம் பற்றிய சில கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ராமனோட சேனை, ராவணனுடைய சேனை செஸ் மாதிரி எதிர்த்து சண்டை போடுது. நீ என் பிஷப்பு, குதிரை இந்த மாதிரி வைக்கிறத விட இங்கே பார்த்தா அங்கதான் இருக்கார், இங்கே ஹனுமான் இருக்கார், அந்த சைடு அவன் இருக்கான் அடி. இந்த மாதிரி அவளுக்கு எப்படி அவளை இன்டெகிரல் பார்த்தா நீங்க ஆக்க முடியும். பார்த்தா அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அதை சொல்லி கொடுத்து, நான் பாசுரன் சேவிக்கிறேன், நீயும் வந்து பக்கத்துல உட்காரு, உனக்கும் ஒரு ரோல் இருக்கு, உன்னையும் பகவான் ஏத்துப்பார், நீ பாசுரம் சொன்னாலும் அவர் அதை ரசிப்பார். அதை வந்து அவளுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அதுகள் என்ன நினைச்சுக்கிறதுனா, இவங்களா ஏதோ பக்தியா இதுவா இருக்காங்க, நாமெல்லாம் இதுல ரொம்ப தள்ளி இருக்கோம், நாம எதுக்கு இதுக்குள்ள வரணும் அப்படின்னு அந்நியப்பட்டு போயிடுறா. நீ அந்நியம் இல்லப்பா, பெருமாளுக்கு நான் எப்படியோ அப்படித்தான் நீயும். அப்போ எனக்கு அங்கே என்ன மரியாதை கிடைக்கிறதோ அதே மரியாதை அவனுக்கு கொடுக்கணும் இல்லை. எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கணும் இல்லையா. இவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது எனக்கு இல்லைன்னா அவன் எப்படி வரத்துக்கு யோசிப்பானா இல்லையா. அப்போ அவளுக்கு அந்த பார்ட்டிசிபேஷனை ஏதோ ஒரு வகையில் கொடுக்கணும். இது 4. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்ஸ்பிரேஷன். அடிக்கடி ஆச்சாரியர்களை போய் சேவிக்க வைக்கணும். ஏன்னா அவ வந்து நல்லா பெருமாளை அனுபவிச்சு பெரிய அனுபூதிமான்கள் வாழலாம். பகவத் குணத்தை, பெருமாளுடைய சௌந்தரியத்தை எல்லாத்தையுமே நல்லா அனுபவிச்சவா. அப்படிப்பட்ட வாழ் போய் பார்க்கும்போதுதான் இந்த குழந்தைக்கு ஓஹோ பக்தியில ஈடுபட்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக முடியுமா. நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, +2 எக்ஸாம்ல மார்க் வாங்கணும்னா என்ன சொல்றோம், அவர் பாரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினார், அவர் இந்த மார்க் வாங்கினார், யாரோ ஒரு 4 பேர் காட்டுறானா இல்லையா, அப்துல் கலாம், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், யாரோ ஒருத்தரை காமிச்சு தானே அவர் இது பண்றோம். அது போல நீ பக்தியில ஈடுபடுனா அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் காட்டணுமா இல்லையா. எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லை, நீ பாட்டுக்கு பக்தி செலுத்து, என்னப்பா நடக்கும்னா பக்தி செலுத்திலே அப்படின்னா அவனை என்ன பண்ணுவான். அப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் காட்டணுதை பார்ப்பா. இப்படி ஒரு மகான் நமக்கே ஆச்சாரியம் இருக்கார், அவர் பெருமாட்டை எவ்வளவு ஈடுபாடு கொண்டு, அவருக்கே எவ்வளவு பெரிய அருள் நெஞ்சம், அவர் வந்து ஒரு வாக்கு சொன்னா பலிக்கிறது, அவர் இவ்வளவு தபஸோட இருக்கார், பெருமாளை வழிபட்டு எவ்வளவு பெரிய ஸ்தானம் அடைஞ்சிருக்கார் பாரு, அவரை பார்த்து எவ்வளவு பேர் எப்படி இது பண்றா பாரு அப்படின்னு. இது அடியன் சொல்லலாமான்னு தெரியாது, பட் நான் ஃப்ராங்கா மனசுல பட்டதை வெளில சொல்லாம இருந்தா தோஷம், அதனால ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன். என் மனைவி என் குழந்தைக்காக சொல்லுவோம், உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா போனா எவ்வளவு பேர் உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறா பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா உங்க அப்பா இவ்வளவு படிச்சிருக்கா 4 பேருக்கு எடுத்து சொல்றா, அதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறா பாரு. லௌகிக்கத்துல எவ்வளவோ படிச்சு எவ்வளவோ போஸ்ட்ல இருக்கிறவாள்லாம் கூட உங்க அப்பா வந்தா அவர் பார்த்து கை கூப்பிடா பாரு, நம்மளும் திரும்ப கை கூப்பிடலாம், வேற விஷயம். ஆனா ஏன் அந்த ரெஸ்பெக்ட் வருது, அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு, ஏதோ ஆச்சாரியம் போட்ட பிச்சை அது இருக்குங்கிறதுக்காக. அது போல நீயும் பண்ணணும் போது என் பொண்ணு ஆமா அப்பாவை பார்த்துருக்கேன், அப்பாவை பார்த்தா எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றான், அந்த எண்ணம் வருது இல்லையா. அப்போ அது போல அவளுக்கு நீங்க ஒரு ரோல் மாடல்ஸ் காமிச்சா மட்டும்தான் அவ அதை நோக்கி போகணும்னு நினைப்பாள். ஃபைனலி அவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் பிலீவ் இன் பிரேயர்ஸ். அந்த பிரேயருங்கிற பழக்கமே நீ குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல ஏதோ ஒரு கெட்டமா பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நடக்கும் அப்படின்னு இருந்தா, இந்த காலத்துல இந்த பிரார்த்தனைங்கிறதே இல்லை. ஏதோ ஒண்ணுன்னா அப்படியே டிப்ரெஸ் ஆயிடுறான், உட்காந்துடுறான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, ஏதோ தப்பான முடிவுக்கு போறா, டெம்பரரி ப்ளஷர்ஸ் நாடி போறா.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ப்ரேயருங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் போனதுதான். உடம்பு சரியில்லையா, ஸ்லோகம் சொல்லு, பெருமாள்கிட்ட தன்வந்திரிட்ட வேண்டிப்போம். படிப்பு சரியா இல்லையாப்பா, ஹயக்ரீவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. பயமா இருக்கா, சக்கரத்தாழ்வார், நரசிம்மர சேவி. ஒவ்வொன்றும் அந்த காலத்துல நமக்கு சொல்லி வச்சிருந்தா. பட் இந்த தலைமுறைக்கு என்ன ப்ராப்ளம்னா, அதுகள் பிரேயர்ஸை நம்ப மாட்டேங்கிறது. அது நம்பாத ரீசன் உடனே நெக்ஸ்ட் என்ன ஆயிடுறது, ஒரு எக்ஸாம்ல தோத்து போச்சு, நான் அந்த தோல்வியை தாய்க்க முடியல, வேற தப்பான டெசிஷன். அப்ப அதுக்கு ஃபுல் ஸ்டாப் எப்படி வைக்க முடியும்? பிலீவ் இன் பிரேயர்ஸ். சின்ன சின்ன பிரார்த்தனை நிச்சயமா பலன் கொடுக்கும். அடியல் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், எங்க ஆச்சாரியன் பிராச்சாரியர்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் பகவான்கிட்ட பண்ணுங்க. அதாவது பிரார்த்தனையே பண்ணாம இருக்கிறது வசத்தின்னு சொல்ற ஆச்சாரியர்கள் உண்டு. அதுக்காக அடிய வாழ்க்கெல்லாம் விரோதமா பேசல, அது வசதி தான். பட் இப்போ சாமான்யமா இருக்க குழந்தைகள் இன்னும் அந்த அளவுக்கு வரல. அவா லெவலுக்கு பெருமாள்கிட்ட தாராளமா பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம அவர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதனால பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் நடத்தி கொடுப்பான். அதுவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாகும். சின்ன விஷயம், இந்த எக்ஸாம் சரியா படிச்சோமோ படிக்கலையோ, பெருமாள் எப்படியா பண்ணணும் வேண்டியிருப்போம். அதுக்காக படிக்காமையே போறது அதுவும் தப்பு. நம்ம சைட் பண்றது பண்ணிட்டோம், பெருமாள் ஹெல்ப் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும் வேண்டின்னு போறான், ஸ்தோத்திரம் சொல்றான், இல்ல பாசுரம் சொல்றான். அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினா அவனுக்கே பெருமாள்கிட்ட ஈடுபாடு வரும். இந்த மாதிரி சிம்பிள் பிரேயர்ஸ் மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பக்தியை வளர்க்கும். ரொம்ப 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 நன்றி. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த கொஸ்டின். அண்ட் ரொம்ப இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இது இல்லையா. அண்ட் ரொம்ப தன்மையா ஆன்சர் பண்றது, அதை கேட்கவே ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி தன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நன்றி.